नित्यानन्देश्वर समारम्भां नित्यानन्देश्वरि मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. உங்கள் அனைவரை வணங்கி வரவேற்கின்றேன். நித்திய கிரியா யோகம். கிரியை அப்படிங்கிற இந்த வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். நம் எல்லோருக்குள்ளும் இருக்கின்ற மிகப்பெரிய சக்தியை விழிக்க வைக்கின்ற அறிவியலுக்குத்தான் கிரியைன்னு பேரு. வாழ்க்கையுடைய அடிப்படையான சில சத்தியங்கள். நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி இந்த வெறும் உடம்பு கிடையாது. நீங்கள் இந்த உடம்பு உங்களுடைய 5இல் 1 பாகம்தான். 5இல் 1 பாகம்தான் இந்த உடம்பு. ஸ்தூல சரீரம், அதாவது இரத்தமும் சதையும் எலும்பாலுமான இந்த உடம்பு, இது உங்களுடைய 1 பாகம்தான். இதனுடைய சுகம் துக்கம், இதனுடைய நன்மை கேடு, இது உங்கள் வாழ்க்கையோட 1 பாகம்தான். அதனால தான் இந்த 1 பாகத்தை எப்பவும் சுகத்திலேயே வச்சிருந்தீங்கன்னா கூட வாழ்க்கையில முழுமை இருக்காது. ஏன்னா உங்களுடைய 1 பாகத்தை தான் சுகத்தில் வச்சிருக்கீங்க. 1 பாகத்தை சுகத்தில் வச்சா மட்டும் வாழ்க்கை சுகமாகி விடாது. உங்களுடைய 5 பாகங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய 2வது பாகம் உங்க பிரீதிங் ஸ்ட்ரக்சர், அதாவது சுவாச ஓட்டம். எப்படி சுவாசம் உள்ள போகுது, வெளியில வருது, எப்படி அந்த பிராணன் உங்களுக்குள்ள உயிரா இருக்கு, இது உங்களுடைய 2வது பாகம். பிராண சரீரம்னு சொல்லுவோம். இந்த உடம்பு மாதிரியே அது உங்களுடைய 1 பாகம். 3வது பாகம் உங்களுடைய எண்ண ஓட்டம், மனம். காரணம் இல்லாம 24 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்க. ஏன் ஓடுது, எதுக்கு ஓடுது, என்ன பண்றீங்க, எதுவும் தெரியாது. கிராமத்தில் வயக்காட்டில் கயிற்றுக்கட்டில் படுத்திருக்கும் போது நகரத்தில் பெரிய அப்பார்ட்மெண்ட் இருந்தால் சுகமாக இருக்குமேன்னு சிந்திக்கும். உழைச்சி எல்லாம் பண்ணி நகரத்தில் பெரிய அப்பார்ட்மெண்ட்டை வாங்கி அந்த பால்கனியில் உட்காந்துருக்கும் போது கிராமத்து கயிற்றுக்கட்டிலும் காற்று ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைன்னு தோணும். ஏன் தோணும், எதுக்கு தோணும், எதை எப்ப சிந்திக்கும், எதுவுமே தெரியாத உள்ள ஓடிக்கிட்டே இருக்கிற மனம், மன சரீரம், அது 3வது. உணர்ச்சிகள், மனதுக்கும் ஆழமான உணர்ச்சிகள். உணர்ச்சிகள் 4வது. அத விஞ்ஞானமய கோஷம்னு சொல்வோம். விஞ்ஞானமய சரீரம். 5வது வாழ்க்கையில் நீங்க எப்பவாவது மட்டும் அனுபவிக்கிற ஆனந்தம். நீங்கள் கலப்படம் இல்லாத தூய்மையாக நீங்களாகவே இருக்கின்ற இடம். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த 5 சரீரங்கள் கோஷம்னு சொல்லுவோம். கோஷம் சரீரம் அப்படின்னா ஒண்ணுதான். இந்த உடம்பு எலும்பாலும் இரத்தத்தாலும் சதையாலும் மஜ்ஜையாலும் ஆன இந்த உடம்பு, அது அன்னமய கோஷம், ஸ்தூல சரீரம். உங்களுக்குள்ள ஓடுற சுவாச ஓட்டம்,
அது பிராணமய கோஷம், பிராண சரீரம். உங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கிற மன ஓட்டம், எண்ண ஓட்டம், மனோமய கோஷம், மன சரீரம். உங்களுக்குள்ள ஓடுற உணர்ச்சிகள், விஞ்ஞானமய கோஷம். உங்களுடைய ஆன்மா, ஆனந்தமயமா இருக்கிற ஆன்மா, ஆனந்தமய கோஷம். அந்த ஆனந்தமயம், ஆன்மான்னு சொல்ற அந்த சக்தி தான் பல்வேறு விதத்துல சதாசிவன், இறைவன், கடவுள், குண்டலினி அப்படின்னு வேற வேற பேரால நாம சொல்ற சக்தி உங்களுடைய 5வது சரீரமான ஆனந்தமய கோஷமும் ஆன்மாவும் தான். உங்க எல்லாருக்குள்ளேயும் அது இருக்கு. ஏழை, பணக்காரன், உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, இந்த மதம், அந்த மதம், ஆண், பெண், அலி, குழந்தை, வயதானவர், பணக்காரர், ஏழை என்கின்ற எந்த பாகுபாடும் இல்லாமல், நல்லவன் கெட்டவன் என்கிற பாகுபாடு கூட இல்லாமல், எந்த பாகுபாடும் இல்லாமல் உங்கள் எல்லோருக்குள்ளும் இந்த 5 சரீரமும் இருக்கின்றது. யாரெல்லாம் அந்த சக்தியை, 5வது சரீரமாக இருக்கிற குண்டலினி சக்தி, ஆனந்தமய கோஷத்தை விழிப்படைய செய்து நடைமுறை வாழ்க்கையில் உபயோகப்படுத்துகிறார்களோ அவர்களெல்லாம் வெற்றி அடைகிறார்கள். ஆழ்ந்து தெரிஞ்சுக்குங்க, சூக்ஷ்மம் இதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. யாரெல்லாம் நமக்குள் இருக்கும் அந்த சக்திகளை விழிப்படைய செய்து, இந்த குண்டலினி சக்தியை விழிப்படைய செய்து நடைமுறை வாழ்க்கையில உபயோகம் பண்றோமோ அவங்கெல்லாம் வெற்றி அடைகிறாங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க. உங்க எல்லாருக்குமே பேங்க்ல 100 கோடி ரூபாய் இருக்கு. ஆனா அதை எப்படி எடுக்கிறது, வாழ்க்கையில எப்படி அதை உபயோகம் பண்றதுன்னு தெரியாததுனால காலையில டிஃபனுக்கு 10 ரூபாய்க்கு ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம். அதுதான் உண்மை. உங்க எல்லாருக்குள்ளேயும் மிகப்பெரிய அளப்பதற்கு அரிய சதாசிவனே வடிவமாக இருக்கின்ற குண்டலினி சக்தி இருக்கு. நான் சதாசிவனா அனுபவிச்சதுனால சதாசிவன் சொல்றேன். நீங்க என்ன பேர் வேணா வச்சுக்கலாம், முருகன், ராமன், கிருஷ்ணன், விஷ்ணு. அளப்பரிய இந்த சக்தி நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. எப்படி 100 கோடி ரூபாய் பேங்க்ல இருந்தாலும் அதை எடுத்து உபயோகப்படுத்த தெரியாததுனால 10 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் பிச்சை எடுத்துட்டு இருக்காரோ ஒருத்தர், அதே மாதிரி தான் நாமளும் நம்மளுக்குள்ள இருக்கிற அளப்பரிய சக்தியை எடுத்து உபயோகப்படுத்தாமல் சில சிறு சிறு செயல்களுக்கு கூட, ஒரு சாதாரண தலைவலி வயிற்று வலிக்கு கூட யாராவது தீர்வு கொடுக்க மாட்டாங்களான்னு டாக்டரா ஏறி இறங்கிட்டு இருக்கிறோம். $100 கோடி பேங்க்ல இருந்தும் தெருவில் 10 ரூபாய்க்கு பிச்சை எடுக்கிற ஒருத்தருக்கு அவருடைய 100 கோடி அவர் எப்படி யூஸ் பண்றதுன்னு கற்றுக் கொடுத்து அந்த பணத்தை வெளியில் எடுத்து அவர் வாழ்க்கையை வளப்படுத்திக்க வைக்கிற அந்த நுட்பத்துக்கு பேர் தான் கிரியை. அவருக்கு நாம் அதை கற்றுக் கொடுக்கறது தான் கிரியை. அதே மாதிரி தான் உங்களுக்குள்ள இருக்கிற அளப்பரிய குண்டலினி சக்தியை எடுத்து உங்க தினசரி வாழ்க்கையில் உடல் நலமாகவும் மனநலமாகவும் இனிமையான உறவுகளாகவும் ஆனந்தமாகவும் நீங்க எப்படிலாம் அதை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ. சில பேர் 100 கோடி ரூபாய் இருந்தால் பெரிய ஒரு வீடு கட்டி கார் வாங்கிப்பாங்க.
சில பேர் வீடு கட்டி கார் வாங்கி வயல்வெளி தோட்டமெல்லாம் வாங்கி போடுவாங்க. சில பேர் எதுக்குப்பா வேலை, பேங்க்ல இருக்கட்டும், வர வட்டியில் சாப்பிட்டுட்டு இருக்கலாம்னு படுத்திருப்பாங்க. எப்படி வேணா பண்ணலாம். ஆனால் அதை உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துவதற்கு உங்களுக்கு கற்றுத்தரும் நுட்பம் தான் இந்த கிரியை. உங்களுக்குள்ள பொங்குற சக்தியை, எப்போதும் இருக்கின்ற குண்டலினி சக்தியை வெளிப்படையச் செய்து நீங்க அதை உங்கள் வாழ்க்கையில் உடல் நலமாகவும் மனநலமாகவும் பொருளாதார வளமாகவும் இனிமையான உறவுகளாகவும் ஆனந்தமாகவும் உபயோகப்படுத்திக் கொள்வதற்கு, அதை வாழ்வதற்கு உங்களுக்கு கற்றுத்தரும் நுட்பம் தான் இந்த கிரியை. அதுதான் நித்திய கிரியா யோகம். இந்த 5 சரீரத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர்கள் தான் 5ஐயும் ஆள்பவர்கள். பாஞ்சாலின்னு மகாபாரதத்தில் ஒரு வார்த்தை உண்டு. திரௌபதிக்கு பாஞ்சாலின்னு பேரு. இந்த 5 சரீரம் தான் 5 பாண்டவர்கள்ங்கயா. ஸ்தூல சரீரம் பீமன், பிராண சரீரம் அர்ஜுனன், மனசரீரமும் விஞ்ஞானமய கோஷமும் அதுவும் தான் நகுல சகாதேவன், ஆனந்தமய கோஷம் தான் யுதிஷ்டிரன். 5ஐயும் ஆள்பவள் பாஞ்சாலி. உங்களுக்குள்ள பொங்குற சக்தியை, எப்போதும் இருக்கின்ற குண்டலினி சக்தியை வெளிப்படையச் செய்து நீங்க அதை உங்கள் வாழ்க்கையில் உடல் நலமாகவும் மனநலமாகவும் பொருளாதார வளமாகவும் இனிமையான உறவுகளாகவும் ஆனந்தமாகவும் உபயோகப்படுத்திக் கொள்வதற்கு, அதை வாழ்வதற்கு உங்களுக்கு கற்றுத்தரும் நுட்பம் தான் இந்த கிரியை. அதுதான் நித்திய கிரியா யோகம்.